என் வாய்ஸ் கேட்டு அதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டா தெரியுமா? தடவுறான் ஐயோ ஆண்டவா, எனக்கு கண்ணு தெரியாது இருக்க கூடாதா? நானும் தடவி பார்த்துட்டு போய் பக்கத்துல அடிச்சு பார்ப்பேன். என்ன நீங்க வந்திருக்கீங்க? மாமா எங்க போயிட்டாரு? மாமா எங்க போறாரு? பாய் தாங்க இந்த சண்டை நடந்துதா? இவதான் பேச்சாத நாத்துக்கு போய்க்கிறாரு. ஆமா, தூதரா தனி விமானத்துல போய்க்கிறாரு. எவன் சுடுவான்னு தெரியல. யாரு வந்திருக்கீங்க? என்ன பேசணும் டிச்சல உங்ககிட்ட? தமிழ்ல தான் பேசுவாங்க. எங்க அத்தைக்கு எல்லா மொழியும் தெரியும். ஐயோ எங்கடா குத்திக்கலாம். நீ குத்திக்காத வேலைக்காரனா? செல்லம் அதுதான் அவரை வச்சு கூடாது. இல்ல கூட வந்து பக்கத்துல வச்சு கூடாதுன்னா. ஐயோ அத்தை என்ன முத்தம் கொடுக்குற சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் வாயிலே வாயில முத்தம் கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்லடா. இவன் அடிவன். என்ன நான் எதுனா பண்றேம்மா நானு. டேய் அமைதியா இருக்கே. அட கடவுளே, இந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு தேவடியில் ஆகிட்டீங்களேடா. நினைக்கிறான் அவர் லேட்டா தெரிஞ்சிருக்கிறார். ஒன்னில்ல உனக்கு ஒரு ஜாப் பண்ணும். எனக்கு ஜாப்னா வேலை. ஆமா, உடனால என்ன வேலை? கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை உனக்கு. ஏம்பா அது கம்ப்யூட்டர்ல எங்கனாலும் தட்டாது ஒண்ணு சேர்ந்துடும். அப்படிலாம் இல்ல. கோவில்ல உனக்கு ஒரு வேலை. கோவிலுக்குள்ள அப்படி என்ன வேலை? கோயிலுக்குள்ள இல்லப்பா, படிக்கட்டில் தான் வேலை. படிக்கட்டு அம்மா எல்லா கோயிலும் ஏழை ஏத்துக்கிறாங்க. திருப்பதி திருத்தணி ஆறுபடை மறுகோயில் தஞ்சாவூர் கோயில் எல்லா கோயிலும் ஏத்துக்கிறாங்க. மொத்த வசூல் உங்களுக்கு தான். எல்லா கோவிலையும் சொந்தக்காரங்க. ஆமா ஆமா. ஐயோ திருப்பதி போகாத எங்க அப்பா இருக்காங்க, திருத்தணில எங்க அம்மா இருக்காங்க, மதுரைக்கு போனா எங்க சித்திங்களா. அப்படி ஆமா ஆமா. எல்லா சொந்த மலேசியா கோயில்ல இவங்க சித்திக்கிறாங்க. ஆமா, முருகர் கோயில்ல. சரி, எங்க அத்தை எங்க இருக்கிறாங்க? அது இப்போ கொஞ்ச நாள் இல்ல போயிருந்தாங்க. அப்ப வெயிச்சாய் போச்சு நின்ட்டாங்க. இவங்க ஏற்பாட்டுல 100 பேர் போறாங்க வசூலுக்கு. வாங்கி வந்தாங்கன்னா ஆளுக்கு 100 குடுத்துட்டு மத்தத எடுத்துக்குவாங்க. வசூல் பண்றாங்க. நாய்க்கு எங்க அம்மா. ஆமா ரொம்ப. நான் என்ன சொல்றேன், நீ போய் கோவில்ல பிச்சை எடு. என்னது பிச்சையா? அந்த கால இல்லடா. அப்ப விடு, அந்த கால இல்ல நானா பண்ணுவேன். ஏண்டி செல்லும் என்ன இப்படி எல்லாம் பண்ற? போய் பிச்சை எடுன்னு சொன்னா என்ன கம்பிலாம் போடுற? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப போய் எதுக்கு பிச்சை எடுக்க சொல்றீங்க? போய் பிச்சை எடு, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணத்து? தம்பிக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, நீங்க தானே எடுத்து வளர்த்தீங்க. ஆமா, இவ்வளவு நாள் இல்லாத இப்ப போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களே. என்னன்னா என் தம்பி கல்யாணம் பண்ண போறேன். இல்ல பிச்சை எடுப்பது ஏன் பிச்சை எடுக்க சொல்றாங்க தெரியுமா? உலகத்துல அந்த சிவனே பிச்சை எடுத்தான். அவனே எடுக்க சொல்ல நம்ம ஏன் எடுக்க கூடாது? நம்மளும் தெய்வமாயிடலாம், நம்ம புள்ளியும் தெய்வமாயிடலாம் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம். இல்ல என்ன வளர்த்தாங்கல்ல எங்க அத்தை, அதன் நினைப்புல தான் சொல்றாங்க. இல்ல இல்ல என்ன வளர்த்தாங்க, நீ தெய்வமாயிட்டா அம்மா உட்காந்து வசூல் பண்ணிக்குவாங்க. இதுலயும் வசூல் தானா? எல்லாம் வசூல் தான். 100 பேர் விட்டு வசூல் பண்றாங்க. இப்படி வசூல் உலகத்தால் சாவர வரைக்கும் எல்லாம் வசூல் தான். அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்காத வீட்டுல வெளியே போ. உன் தம்பி கல்யாணம் ஆகிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? என் தம்பிக்கு கலைவாணிக்கு கல்யாணம். யாரு கலைவாணியா? அத்தை கலைவாணி யாரு? சின்னங்கிரிய பெண்ணு, உலக அனுபவமே என்ன தெரியாது. குடிபால் வாயில வச்சவன் சப்பாது. அது பெல்ல பை ஜெஜ் பை கல்பிங்கமா குடிக்கா. என் பொண்ணு கல்யாணம் பண்ண யாரு? கொஞ்ச நேரம் கைய நேரம் நீட்டு. நான் செவுரு கட்டி நிக்கோப்பா. குடிக்கலாம் தரதானே ஆட. நான் செவுரு கட்டுன்னு சொன்னேன். வேணாம், ஒரு பெண்ணு என் பொண்ணை வந்து என் தம்பி கல்யாணம் பண்ணா அவளுக்கு கட்டிடுமா? ஏன்னா என் தம்பி குடிக்காரன். நீ கட்டிக்கிறியா? ஐயோ எனக்கு வேணாம். கையெழுத்து கும்பிடுறா. அப்ப வீட்டை விட்டு வெளியே போ. இல்ல கையெழுத்து கையெழுத்து கும்பிடுறாங்க. இல்ல நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். தெரிஞ்சா என்ன போனோம்? கணிக்கிறதுக்கு கையெழுத்து கும்பிடுறான். தெரிஞ்சா என்ன போனோம்? ஓடுவான் ஓடுவான் ரொம்ப. போ வெளியே போ. நாட்டை விட்டு நடை.
நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது. அவன் சாட்சி கடவுள் நீர் கல்லாதார் மன கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமை செய்தவன் தன்னை இழந்தான், அது கோபித்து கொண்டவன் கண்ணை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் நீர் கல்லாதார் மன கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செய்பவன் புத்திசாலி, அவன் தகுத்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவர் அதிகாரம் கடவுள் நீர் கல்லாதார் பல கல்லாய் போன மனிதர்களாலே. என்னடா பிள்ளைங்க நீ? நான் என்ன பாவம் செய்தேன்? ஒண்ணும் பண்ணல, கிளம்பு முதல்ல. நான் போக மாட்டேன். அம்மா சொல்றது கேக்குறியாடா? ஏய், எந்திரா, மேலே எந்திரா. எங்கனா போய் பிச்சை எடுறான்னு அப்பயே சொன்னேன். கொஞ்சம் எவ்வளவு வாங்குறான்? ஐயோ, நம்ம மூளைலாம் செய்யறது கிடையாது. நாங்க கொசு மூளை மட்டும்தான் செய்வோம். என்ன? கொசு மூளை 1.5 கிலோ இருக்கு தெரியுமா? பாத்துக்கிறியா? 1.5 கிலோ. கிளம்பு. உங்க அப்பா போனா எனக்கு நான் எங்க போவேன்? எனக்கு யாரை தெரியும்? எங்கனா போய் யார தெரியுன்றல உங்க அப்பா யாரு? உங்க அம்மா? தெரியாது. உங்க சொந்த பந்தம்? யாரும் தெரியாது. அனாதை நாயே எங்கனா போய் சுத்துடா, இல்ல எங்கனா போய் பிச்சை எடு. மொத்தம் துணிட்டு அரை மணி காலி பண்ணிட்டு வளர்ந்தாங்க. விதி என்ன விதிகளும் விதியலோ நாடகம் நடக்குதம்மா, இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா. இறைவன் விழிகளும் இங்கே உறங்குதம்மா.
வசூல் பண்றா நீ பண்ணிக்கிறா கிளம்பு. போடா பியா டேய் யாரு பாப்பா என்ன பாப்பா அது என்ன பாப்பா குடுக்காதே யார் அது குடுக்காது ஆமா ஓடியா குடு ஓடியா என்கிட்ட குடுத்துட்டு ஓடு அங்கதான் குடுத்து போ அவள் தான் கரெக்ட் இப்படிதான் இருக்கணும் வா என்கிட்டே குடுத்து போங்க பத்தியா இவருக்கு தெரிந்து பாரு எங்க கொடுக்கணும் நான் பா இப்பதான் அரண்மனை குழு ஒண்ணுக்குது டேய் டாபர். தேவையா ஜாலியா இருக்குது போ மன்னர் சிறு சாலைக்கிறாரு அந்த பொண்ணு சிறை இருக்குது இவனை அடிச்சு தேத்திட்ட உன் தம்பி ஒரு அப்போ ஆயா வச்சு போய் போ நம்ம தான் பார்க்க வைத்து போ நல்லா ஆயா சாப்பிட்டேங்க சும்மா தான் அடிச்சேன். ஆயா அதெல்லாம் சும்மா டமாத்துக்க அது உனக்கு தெரியாது உனக்கு இன்னொரு 10 ரூபா கொடு இந்த வேறு 10 ரூபா வாங்கிக்கலாம் சரிம்மா இப்ப அரண்மனையில யாரும் கிடையாது அதுக்கு எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க இப்ப நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ற? இப்ப மன்னர் சாப்பாடு கேட்டா என்ன பண்றது இல்ல எங்க ஆள் சிறையில் இருக்காருல்ல, ஆமா எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போடாது. சாப்பாடு போட்டு செத்துட்டாக்கா செத்தா சாப்பிட்டோம். அப்படியா அப்படி செத்துட்டா வெளியே சொல்ல. நான் சொல்ல மாட்டேன் சொல்லாத இருந்தா தான் நமக்கு ஐயோ ஏம்மா தாலி பாத்ரூம்ல விட்டு வந்துட்டியாம்மா நாங்க தான் பார்த்தோம் சொல்லான்னு பார்த்து மறந்துட்டேன் நான் போடுறேன். கிடக்குட்டுன்றியா சரி விடு அதுவும் நல்லதா கொண்டவனே சரி. அது வேற என் குத்தி கிடக்குது விடு அந்த பொண்ணு இருக்கல்ல, ஆமா அவளுக்கு சாப்பாடே போடாது. ஏம்மா? உணவு கொடுத்தா ஒண்ணு செருப்பட போடுச்சு. அப்படியா அதனால எனக்கு நான் சாப்பாடுன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு நான் வந்து சொல்றேன் அது சரி போ